வெல்கம் டு குரு லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, 20 ரூபா எந்த பொருள் எடுத்தாலும் 20 ரூபான்னு ஒரு கடைக்கு நான் போயிருந்தேன். அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். எது எடுத்தாலும் 20 ரூபாங்க. மேக்ஸிமம் இங்கே இருக்க எல்லா பொருளும் 20 ரூபாய்க்கு தான் நான் எடுத்தேன். அதில் நம்ம பார்க்க போகிறது இந்த வளையல் பார்த்திங்களா, என்ன கலர்னாலும் சரிங்க, இந்த வளையல் வந்து 20 ரூபா தான். இந்த கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் இருக்குங்க. சிவகாசியில் திலகராஜன் கடை, பெரிய கடை இருக்குது. அது பக்கத்தில் இருக்க கடை தாங்க இது. எந்த பொருள் எடுத்தாலும் 20 ரூபா தாங்க. மேக்ஸிமம் முக்கால்வாசி பொருள் எந்த பொருள் எடுத்தாலும் 20. அந்த செயின், நான் பாப்பாவுக்கு வளையல் எடுத்தேன். இந்த வளையல், அட்டை, அதுக்குள்ளே இருக்க எல்லா பொருளும் எந்த பொருள் எடுத்தாலும் 20 ரூபா தாங்க. பாருங்கள் எவ்வளோ வளையல் இருக்குதுன்னு பார்த்தீங்களா. எந்த பொருள் எடுத்தாலும் 20 ரூபா தான். ரொம்ப விலை இல்லைங்க, 20 ரூபா தான். பாருங்கள் கலராக டிசைனாக இருந்தால் பாருங்கள். இதெல்லாம் மற்ற கடையில் 60 ரூபான்னு சொல்லுவாங்க. இது 20 ரூபா தாங்க. இந்த பொருள் 20 ரூபா தான். எல்லா பொருளும் நான் பாப்பாவுக்கு இந்த கலர் ரெட் கலரில் எடுத்தேன். இந்த பொருள் 20 ரூபா. இந்த வளையல் 20 ரூபா தான். இந்த மாதிரி வளையல் நிறையா இருந்துச்சுங்க. சூப்பர் வளையலாக இருந்தது. குவாலிட்டியும் நல்லா இருந்தது. நீங்கள் இங்கே சிவகாசிக்கு வந்தீங்கன்னா பக்கத்தில் திலகராஜ் பக்கத்தில் அந்த கடை இருக்குது. நீங்கள் வேணால் வந்து வாங்கிட்டு போகலாம். இந்த வளையல் பார்த்திங்களா, இதெல்லாம் வெளிய கடையில் 60 ரூபா 70 ரூபான்னு சொல்லுவாங்க. இங்கே இந்த ரிப்பன்லாம் 10 ரூபா தாங்க. இந்த ரிப்பன் மட்டும் 10 ரூபா. ஒரு சில பொருள் 10 ரூபாய்க்கு இருக்குது, சில பொருட்கள் 50 ரூபா 60 ரூபான்னு இருக்குது. ஆனால் முக்கால்வாசி பொருள் இங்கே 20 ரூபா ரேட்டுக்கு தாங்க இருக்குது. இந்த செயின்லாம் பார்த்திங்களா, இது ஃபுல்லாக எல்லாமே 20 ரூபா தாங்க. செயின் எல்லாமே 20 ரூபா தான். எல்லா பொருளும் இங்கே 20 ரூபா தாங்க. அந்த செயின், அந்த போட்டிருக்க அந்த இது, இந்த விறகு வச்சுருக்காங்க பாருங்கள், நிறையா பொருள் இங்கே எல்லாமே 20 ரூபா தான். இந்த பொட்டெல்லாம் 10 ரூபாங்க. இந்த பொட்டெல்லாம் 10 ரூபா. நிறையா பொட்டு டிசைன் மாடல் நம்ம தேடி பிடிச்சோம்னா நமக்கு எதுனாலும் கிடைக்கும். நிறைய பொட்டு நான் பார்த்தேங்க. எவ்வளோ பொட்டு தெரியுமா, கலராக டிசைனாக நிறையா பொட்டு இருந்ததுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறையா பொட்டு இருந்தது. இதெல்லாம் 10 ரூபா. மேக்ஸிமம் எல்லா பொருளும் 20 ரூபா. ஆனால் ஒரு சில பொருள்லாம் 10 ரூபாய்க்கு இருக்குது. இந்த பொட்டு பாக்கெட்லாம் 10 ரூபா தாங்க. நல்ல பொருளாக இருந்தது. இந்த நெய் பாலிஷ் இதுவும் 20 ரூபா தாங்க. எல்லா கலரும் இருந்தது. பிங்க் கலர், ரெட் கலர், பிளாக் கலராக இருந்ததுங்க நெய் பாலிஷ். நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் பிளாக் கலர் நெய் பாலிஷ். பிங்க்கு, பிளாக்கு, ரெட்டு, பிங்க்கு, பிளாக்கு பார்த்திங்களா, பிளாக் கலரில் நெய் பாலிஷ் இருந்ததுங்க. பிங்க்கு நிறையா கலரில் இருந்தது. க்ரீன் கலர் கூட இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஃபவுண்டேஷன் இருந்தது. இந்த ஃபவுண்டேஷன் ஒரு 50 ரூபான்னு நினைக்கிறேன். ஃபவுண்டேஷன் 50 ரூபா. அதுக்கப்புறம் கலராக போடுற அந்த நெய் பாலிஷ்க்கு மேலே அப்ளை பண்ணுவோம் பார்த்திங்களா, கலராக, அதுவும் இருந்தது. அதுவும் 20 ரூபா தாங்க. இந்த பொருள் எந்த பொருள் எடுத்தாலும் 20 ரூபா தாங்க. இங்கே இருக்கிற நிறைய பொருளில் மேக்ஸிமம் 20 ரூபா தான். லிப்டிக் பாருங்கள் க்ரீன் கலரில் இருந்தது. மஸ்காரா இது இருந்தது. இது 20 ரூபா தாங்க. லிப்டிக் நிறைய கலராக லிப்டிக் வச்சுருந்தாங்க. இந்த பொருள் 20 ரூபா தான். இதில் இருக்கிறது எல்லாமே லிப்டிக் தான். இதுவும் 20 ரூபா தான். இங்கே இருக்க எல்லா பொருளும் 20 ரூபா தாங்க. இது பார்த்திங்களா, பாப்பாவுக்கு பொட்டு வைக்கிறது. இதில் வந்து ரெட் கலரும் அரக்கு கலர் 2 கலர் இருந்தது. நல்ல ரெட்டு, அரக்கு, பிளாக்கு, ஒயிட்டு 4 கலர் இருந்தது. அது வந்து இந்த குங்குமம் வச்சு அதுக்கு மேலே வைப்பாங்கள்ல, இந்த அம்பர், அதுவும் 20 ரூபா தாங்க. இந்த பார்த்திங்களா, இந்த மாதிரி பொட்டு, இதில் நான் ஒரு பொட்டு எடுத்தேன். நானும் இதில் நிறைய பொருள் எடுத்துகிட்டு வந்தேன். நான் அதை தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன் உங்களுக்கு. பார்த்திங்களா, கம்மல், இந்த கம்மல் எந்த கம்மல் எடுத்தாலும் 20 ரூபா தாங்க. எந்த கம்மல் எடுத்தாலும் 20 ரூபா தாங்க. நிறைய வகையான கம்மல் இருந்தது. பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருந்தது. இதில் எந்த கம்மல் எடுத்தாலும் 20 ரூபா தாங்க. சூப்பராக இருக்குல்ல. நிறையா இருந்தது கம்மல். மாடலாக ஒரு கம்மல் இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. இன்னும் ஃபஸ்ட் டைம் இந்த கடைக்கு நான் போகிறேன். இவ்வளோ ஐட்டம் 20 ரூபாய்க்கு கொடுப்பாங்களா, எனக்கே ஆச்சரியமாக இருந்ததுங்க. இதில் இருக்க எல்லா கம்மலும் 20 ரூபா தாங்க. நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த கம்மல், இந்த கிளிப்பு எல்லாமே 20 ரூபா தாங்க. இது பார்த்திங்களா, கம்மல் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதெல்லாம் மற்ற கடையெல்லாம் 50 ரூபா 60 ரூபா. நானும் நிறையா கடையில் பார்த்துருக்கேன் 2 100 ரூபான்னு சொல்லி வாங்கியிருக்கேன். ஆனால் இங்கே எதை எடுத்தாலும் 20 ரூபா தாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. என்னடா எதை எடுத்தாலும் 20 ரூபான்னு சொல்கிறாங்களே அப்படின்னு. இந்த கிளிப்பு எல்லாமே 20 ரூபா தாங்க. அது மாதிரி இது ஃபெஸ்டிவல் டயத்தில் மட்டும் இல்லைங்க, இந்த கடை எல்லா நாளும் இருக்குமா. நான் கேட்டேன், எல்லா நாளும் இந்த கடை இருக்குங்கக்கா அப்படி சொன்னாங்க. பார்த்திங்களா எவ்வளோ டிசைனாக இருக்குது. இந்த ஒவ்வொரு கிளிப்பும் 20 ரூபா தாங்க. எல்லா பொருளும் மேக்ஸிமம் எல்லா பொருளும் 20 ரூபா இருக்குது. ஒரு சில பொருட்கள் மட்டும் கொஞ்சம் விலை கூட இருக்குது, நம்ம கேட்டு வாங்கிக்கலாம். இந்த மாதிரி கிளிப்பெல்லாம் 20 ரூபா தாங்க. கிளிப்பு மாடலாக டிசைனாக இருந்தது. இந்த காலத்தில் போடுற செயின் நிறைய பொருள் வச்சுருந்தாங்க.
எல்லாமே 20 தான். மேக்ஸிமம் 20 தான் ஐட்டம் தாங்க நிறையா. ஏதாவது 1, 2 பொருள் மட்டும் கொஞ்சம் விலை கூட இருந்த மாதிரி இருந்தது. மற்றபடி எல்லா பொருளும் குவாலிட்டி வைஸையும் டிசைன் கலர் எல்லாமே நல்லா இருந்ததுங்க. நம்ம வந்து உடவை வந்தால் கண்டிப்பாக பார்க்கலாம். நல்ல நல்ல பொருளாக இருந்தது. எல்லா பொருளும் சூப்பர் சூப்பர் பொருளாக இருந்ததுங்க. குழந்தைங்க விளையாட்டு ஜாமான்லேருந்து சில்வர் பாத்திரத்துலேருந்து ஃபேன்சி ஐட்டத்துலேருந்து எல்லா பொருளுமே இருந்தது. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. நான் நிறையா பொருள் எடுத்தேன் இதிலேருந்து. நம்ம எடுக்க எடுக்க ஆசையாக இருக்குது. நிறையா பொருள் இன்னும் எடுக்கலாம் இன்னும் எடுக்கலான்னு. பார்த்திங்களா, இது தலையில் குட்டி குட்டியாக சின்ன பிள்ளைகளுக்கு மாட்டுறது. இது மொத்தமாகவே 20 தாங்க. இதெல்லாம் ஒன்று ஒன்று 10 ரூபான்னு சொல்லுவாங்க. இது மொத்தமாகவே 20 தான். அப்புறம் இந்த குப்பி பெருத்தை விட கொஞ்சம் பெரிய ஐட்டமாகவும் இருந்தது. இதுவும் நம்ம போடலாம் தலையில். பிள்ளைகளுக்கு கொஞ்சம் பெரிய பிள்ளைகளுக்கு போட்டால் நல்லாயிருக்கும். இது நான் காமிச்சது வந்து சின்ன பிள்ளைகளுக்கு கூட போடலாங்க. அது கூட நல்லா தான் இருக்கும். அப்புறம் நம்ம கொண்டை போட்டு கிளிப்பு மாட்டோம் பார்த்திங்களா, இதெல்லாம் 20 தாங்க. இவ்வளோ பெரிய பொருள், இவ்வளோ பெரிய பொருள் நான் 20 இப்போ தாங்க பார்க்குறேன். இதெல்லாம் மற்ற கடையில் 50 60 பாருங்கள். எவ்வளோ சூப்பர் சூப்பராக நிறைய ஐட்டம் கலர் கலராக நிறைய ஐட்டம் இருந்துச்சு. பார்க்கவே அவ்வளோ பிரமிப்பாக இருந்தது. என்னடா இதெல்லாம் 20 தர்றாங்களான்னு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நிறையா பொருள். அதனால தாங்க நான் ஃபோன் எடுத்து வீடியோவே எடுத்தேன். இந்த பொருளெல்லாம் 20 தர்றாங்க அப்படின்னு சொல்லி. இந்த கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசின்னு ஊர். உங்களுக்கு சிவகாசின்னு ஊர்னு யாருக்கும் தெரியாமல் இருக்காது. சிவகாசி ஊரில் திலகராஜ்னு கடை இருக்குங்க. அது கடை பக்கத்தில் தாங்க அந்த கடை இருக்குது. 20 கடைன்னு சொன்னாங்களே, அந்த கடையில் போய் விட்டுருவாங்க. எந்த கடைன்னு கேட்டால் கடையை காமிச்சிடுவாங்க. எந்த பொருள் எடுத்தாலும் 20 இங்கே கீச்செயின்ஸ்லாம் சூப்பராக அழகழகாக இருந்தது. அந்த பொருள் 20 தாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது எனக்கு. இப்போ பார்த்திங்களா, இந்த கிளிப்பு மொத்தமாகவே 20 தாங்க. இந்த பையன்கிட்ட கேட்டேன், ஆச்சரியமாக கேட்டேன், என்னப்பா தம்பி எல்லாமே 20 தானா அப்படின்னா, ஆமாக்கா எல்லாமே 20 தான் சொன்னான். அப்புறம் இந்த கிளிப்பு, இந்த பார்த்திங்களா ஒயிட் கலர் கிளிப்பு, இதெல்லாம் பாசியாக வச்சுருந்தது. இதெல்லாம் மீஷோலேயே அதிகமான விலை சொல்லுவாங்க. இதெல்லாம் மொத்தமாகவே 20 தாங்க. இதெல்லாம் குட்டி குட்டியாக கிளிப்பு இருந்தது. அப்புறம் இந்த செயின் இதெல்லாம் 20 தான். பார்த்தீங்களா, இதெல்லாம் எங்கே யார் 20 கொடுப்பா? இந்த கிளிப் குட்டி குழந்தைகளுக்கு போடுற இந்த கிளிப்பு இதுவும் 20 தான். அப்புறம் இந்த நெக்லஸ் இதுவும் 20 தான். இந்த செயின் இதுவும் 20 தான். இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. 20 இவ்வளோ ஐட்டமாக பார்க்கவே அவ்வளோ பிரமிப்பாக தான் இருந்தது எனக்கு. எந்த பொருள் எடுத்தாலும் 20 அப்படின்னு போட்டிருந்தாங்க. நல்லா இருந்தது, எனக்கு பார்க்க ஆசையாக இருந்தது. நான் நிறையா பொருள் வீட்டுக்கு வேறு எடுத்துகிட்டு வந்தேன். பாருங்கள் எவ்வளோ பொருள் இருக்குன்னு. ஃபுல்லாக செயின் தான். செயின், கம்மல், வளையல் எல்லா ஐட்டமும் இங்கே இல்லாத ஐட்டம் எதுவுமே இல்லை. இங்கே பார்த்தீங்களா, இது என்னதுன்னு எனக்கு தெரில. அப்புறம் இது நல்லா இருந்தது. எல்லா ஐட்டமும் பார்க்கவே ஆசையாக இருந்தது. முன்னாடிலாம் இந்த இதெல்லாம் இருந்தது, ஞாபகம் இருக்கா அவங்களுக்கும் தெரில. 90s கிட்ஸ்லாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கிளிப்பெலாம் அந்த கொண்டை மாதிரி போட்டு இப்படி தலையில் மாட்டுவாங்க. எங்கள் அம்மாட்ட நான் அப்போல்லாம் அடம்பிடிச்சி கேட்டிருக்கேன், எங்கள் அம்மா வாங்கியே தரல. பாருங்கள் இப்போல்லாம் எப்போ டிசைனாக வருது. நிறைய பொருளுங்க. பரவாயில்ல, இவ்வளோ ஐட்டம் பார்த்தீங்களா 20 சூப்பராக இருந்ததுங்க. பார்க்கவே எனக்கு ஆசையாக இருந்தது. நான் நிறைய பொருள் இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். நிறைய பொருள் வாங்கிட்டும் வந்தேன். நான் அந்த பொருள் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன். இப்போ உங்களுக்கு காமிக்கலான்னு சொல்லி தான் ஒரு வீடியோவாக எடுத்துகிட்டு வந்தேன். பரவாயில்ல, அவங்க வீடியோலாம் எடுக்க அலோவ் பண்ணாங்க. ஒன்றும் சொல்லலை, எடுத்துக்கோங்கக்கா அப்படின்னு சொன்னாங்க. அதான் நான் எடுத்துகிட்டு வந்து வீடியோ எடுத்துட்டேன். அதெல்லாம் நிறைய அந்த கிளிப்பு, தலையில் மாட்டுற பேண்டு. இங்கே பார்த்தீங்களா இதெல்லாம் 20 20 யார் கொடுப்பா? இங்கே பார்த்தீங்களா 20 சூப்பர் பொருளாக இருந்தது. கீ செயின்ஸ்லாம் இங்கே பார்க்க அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. பார்த்தீங்களா இது 20 ஒவ்வொரு கீ செயினும். இதெல்லாம் மற்ற கடையில் போனீங்கன்னா 50 தராங்க, இந்த கடையிலும் தர மாட்டாங்க. இங்கே 20 தாங்க. நீங்கள் இது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா சிவகாசி பக்கத்தில் எனக்குள்ளே யாராவது இருந்தீங்கன்னா சிவகாசிக்கு வந்தீங்கன்னா அந்த கடை எது எடுத்தாலும் 20 தாங்க. வந்து வாங்கலாம். சப்போஸ் நான் சிவகாசிக்கு வர்ற மாதிரி இருக்குங்கன்னா கூட நீங்கள் வாங்கலாம். இங்கே பாருங்கள், செருப்பு மாதிரியே ஒரு கீச்செயின் எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்தது. நான் இதில் ஒன்று எடுத்தேன், நல்லா இருந்தது பார்க்கவே வித்தியாசமாக. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன். செருப்பில் கம்மல்லாம் பார்த்துருக்கேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கீச்செயின் பார்க்குறேன். இதில் நிறைய கீச்செயின்ஸ் இருந்தது. நிறையா சேல்ஸ் ஆகிட்டுன்னு சொன்னாங்க. இன்னும் புதுசாக கொண்டு வருவாங்களாம். நீங்கள் சிவகாசி பக்கத்தில் இருந்தீங்கன்னா அந்த கடைக்கு கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கலாம். திலகராஜ் பக்கத்தில் அந்த கடை இருக்குது. 20 கடைன்னு கேட்டால் போய் சொல்லுவாங்க. நிறைய பொருளுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகளுக்கு விளையாட்டு ஜாமான்லேருந்து நிறைய பொருள் இருக்குங்க. இவ்வளோ பொருள் இருக்குங்க இங்கே. நான் இதோட பார்ட் 2 வீடியோ ஒன்று போடுறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோக்கெலாம். நான் இதோட பார்ட் 2 வீடியோ வேறு இருக்குங்க. நான் அந்த வீடியோவை வந்து நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுறேன். அதில் வந்து சின்ன பிள்ளைகளுக்கு தேவையான பொருள்லாம் 20 இருந்தது. நான் நிறைய ஐட்டம் காமிக்கிறேன் உங்களுக்கு.
பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸுங்க.